விஜய் சாரும் இவங்க விஜய் சாரும் சங்கீதாவும் பிரிஞ்சுட்டாங்கன்னா நீங்க போய் சேர்த்து வைப்பீங்களா? கருத்து சொல்றதுக்கு விஜய் சார் திரிஷா மேடம் பத்தி கருத்து சொல்றதுக்கு யாருக்குமே தகுதி இல்ல. நீங்க சும்மா வாயில வந்தாலும் ஏதோ ஒண்ணு பேசிட்டு போவீங்கன்னு நினைச்சீங்களா? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? இந்த கூல் சுரேஷ் இருக்கான், நான் விஜய் சாரோட ரசிகன், அதனாலதான் இப்ப நான் சொல்றேன். ஒரு கருத்து இருக்குங்க. ஏன்னா நான் இப்பவும் சொல்றேன்னு, யாருக்குமே கருத்து சொல்றதுக்கு விஜய் சார் திரிஷா மேடம் பத்தி கருத்து சொல்றதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை. ஏன்னா ஒருத்தரோட வண்டவாளமும் அவங்க பேசினாக்க தண்டவாளத்தில் ஏறிடும். அதனால தயவு செய்து இவங்களுடைய குடும்ப விஷயம், அது ஒரு சென்சிட்டிவான விஷயங்க. நாளைக்கு இந்த ரெண்டு குடும்பமும் விஜய் சாரும் விஜய் சாரும் சங்கீதாவும் பிரிஞ்சுட்டாங்கன்னா நீங்க போய் சேர்த்து வைப்பீங்களா? நீங்க ஏதோ இன்னைக்கு ஒரு செல்போன் இருக்குன்றதுனால நீங்க பாட்டுக்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறீங்களா? ஒருவேளை பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திரிஷாவையும் விஜய் சாரையும் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? நீ உன் காசு போட்டு கல்யாணம் பண்ணி வைப்பியா? நீ மாலை போட்டு மலர் தூவ போறியா? இப்படி அபாண்டமாக பெண்கள் மீது ஒரு அவதூறு பரப்பாதீங்க தயவு செஞ்சு. இன்னைக்கு விஜய் சாருக்கும் சங்கீதா மேடம் அவர்களுக்கும் கோர்ட்ல அந்த விஷயம் போயிருக்குது. அதனால கோர்ட் தீர்ப்பு சொல்லலாம், நீதிபதி அவர்கள் தீர்ப்பு சொல்லுவாங்க. தீர்ப்பு சொல்றதுக்கு நீ யாருங்க? மாமனா, மச்சானா, நாத்து நட்டாயா, கலைபறித்தாயா, இல்ல திரிஷா மேடமுக்கு மஞ்சள் அரைத்து குடித்தாயா? மானம் கட்டவனு. நீங்க சும்மா வாயில வந்தாலும் ஏதோ ஒண்ணு பேசிட்டு போவீங்கன்னு நினைச்சீங்களா? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? இந்த கூல் சுரேஷ் இருக்கான், நான் விஜய் சாரோட ரசிகன், அதனாலதான் இப்ப நான் சொல்றேன். தயவு செய்து சொல்றேன். என்னங்க? ஆமாங்க, நான் தாய் மாமனா கூட வச்சுக்கலாம், அண்ணனா வச்சுங்க, விஜய் சாருக்கு மச்சானா கூட வச்சுங்க. அப்படி நீங்க எல்லாரும் கமெண்ட்ல கழுவி ஊத்துவீங்க. இது தேவையானக்கு? அதனால தயவு செஞ்சு சொல்றேன், விஜய் சாருக்கும் சங்கீதா மேடம் அவர்களுக்கும் கோர்ட்ல இந்த பிரச்சனை இருக்கு. அதனால அடுத்தவர்கள் கருத்து சொல்வதற்கு யாருக்குமே தகுதி இல்லைங்க. சரிங்களா? தயவு செஞ்சு அவங்கள வாழ விடுங்கன்னா உடனே விஜய் சாரியும் திரிஷா மேடம் சேர்த்து அதை வாழ விடுங்கன்னு சொல்லிடாதீங்கப்பா. நான் சொன்னது சங்கீதா மேடமும் இவங்களையும் தான் சொன்னது. புரியுதுங்களா? தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க. ஓகே, தேங்க்யூ.